friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு வெட்னஸ்டே வெரைட்டில நம்ம அவல் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 10 நிமிஷத்துல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஈஸியா இந்த அவல் புட்டு நம்ம செஞ்சிடலாம். அதே டைம்ல ஈவினிங்க்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாவும் நம்ம இத செய்யலாம். பசங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்தியான அவல் புட்டு எப்படி செய்யறதுன்னு தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஈஸியான டேஸ்டான அவல் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவல் புட்டுக்கு 1 கப் அளவுக்கு ரெட் ரைஸ் அவல் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக நாட்டு சர்க்கரை இல்லைனா பவுடர்டு வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். 4 ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருந்த அவலை கொஞ்சம் கொரகொரப்பாக ரவை பதத்துக்கு பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருந்தோம். அந்த கப்பாலேயே 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இது மாதிரி பவுடர் பண்ண அவலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு தாராளமாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா உறிஞ்சிட்டு திக்காயிடும். சுட தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அவல் உறிஞ்சிச்சு. அவல் புட்டோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பை இது மாதிரி தண்ணியில் நனைச்சி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அவல் புட்டை நம்ம ஒயிட் அவல் யூஸ் பண்ணியும் செய்யலாம், நல்லாயிருக்கும். உப்பு தண்ணியை அவலோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இட்லி தட்டில் இட்லி துணியை நனைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அவலை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த அவலை வச்சு மூடி வச்சிடலாம். இது மாதிரி வேக வச்சு செஞ்சோம்னா புட்டு சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதை ஒரு 7 to 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அவல் வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவல் சூடாக இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நம்ம பவுடர் பண்ண வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு கூடவே பவுடர் பண்ணி வச்சுருந்த ஏலக்காயும் சேர்த்துடலாம். நம்ம போட்டிருக்கிற வெல்லம், தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் அவளோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்பயுமே இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி சாப்பிடாம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான அதே டைமில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது மாதிரியே 10 நிமிஷத்தில் ஈஸியாக அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் நம்மளோட அம்மி சட்னி சேனலில் இருக்குது. அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு ஹெல்த்தியான ரெட் ரைஸ் அவல் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை குட்டீஸுங்களுக்கெலாம் பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி சர்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது மாதிரி குட்டியாக ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அவல் புட்டை வச்சு நல்லா இது மாதிரி அழுத்தி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு மேலே லைட்டாக தட்டினோம் அப்படின்னா அது இட்லி மாதிரி அழகாக வந்துடும். இந்த புட்டுலேயே முந்திரி திராட்சைலாம் வறுத்து சேர்த்து லட்டு மாதிரி பிடிச்சோம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு 10 நிமிஷத்தில் ஈஸியான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே நெக்ஸ்ட் வெட்னஸ்டேவும் நல்ல ஒரு வெரைட்டியான ரெசிபியோட நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.